ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்ரி இயர் வந்து February 26 வந்து சைனீஸில் ஒரு சூப்பரான ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்கைலாட்டன் வந்து மேலே பறக்கூடுவாங்க. பார்க்கவே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இங்கே நான் உங்களுக்கு ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அது மாதிரி தான் நான் வந்து இப்போது இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் வீடியோ வந்து பண்ண போகிறேன். ஒரு பெரிய ஸ்கைலாட்டன் பண்ண போகிறோம். அது வந்து நம்ம இப்போது மேலே வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், கீழே ஒரு பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பட்டன். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்கைலாட் பண்ணுறதுக்கு நமக்கு கைட் பேப்பர்னு ஒன்று வேணும். சைனா பேப்பர்னு கூட சொல்லுவாங்க. இது அமேசான் அப்புறம் கிடைக்குள்ள ஷாப்ஸில் கூட இருக்கும். அது வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. நான் வாங்கினது வந்து ஒரு 15 ஷீட்ஸ் இருக்கும். நமக்கு ஒரு 5 ஷீட்ஸ் இருந்தாலே வந்து மோர் தென் எனஃப்னு தான் சொல்லுவேன். ஸோ அதில் ஒரு 4 கலர் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்கைலாட்டன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். இது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பட் ஒரே ஒரு விஷயம், பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். லைட்டாக பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த பேப்பர் வந்து கிழிஞ்சிடும். இது ரொம்பவே வந்து திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அண்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 4 கலர் வந்து இந்த ஷீட்டில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சூஸ் பண்ண 4 கலரில் ஒரு 2 கலர் மட்டும் எடுத்து அந்த 2 கலரோட கார்னர் 2 ஷீட்டோட கார்னர்ஸை மட்டும் ஃபெவிகால் வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே வந்து கம்மியாகவே அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பண்ணிங்கன்னா அந்த பேப்பர் வந்து ஊறி உங்களுக்கு வந்து வீணாக போயிடும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதோட GSM வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஷீட்டில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதோட இன்னொரு ஷீட்டை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம இன்னும் வந்து 2 ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஷீட்ஸ் வந்து ஜாயின் பண்ண அப்புறம் உங்களுக்கு வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். இதுவே வந்து பார்க்க உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இதோட வந்து இன்னும் 2 ஷீட்ஸ் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். நம்மளோட ஸ்கைலாட்டன் வந்து பாதி வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம 4 ஷீட்ஸுமே வந்து ஜாயின் பண்ணியாச்சு. 4மே வந்து ஜாயின் பண்ண அப்புறம் உங்களுக்கு பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு குட்டி வேலை தான். மேலே வந்து ஒரு பேப்பர் நம்ம ஜாயின் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுங்க பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், கீழே உங்களுக்கு வந்து ஒரு இந்த சைஸில் ஒரு பட்டன் இருக்கும், ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ மேலே ஓட்ட போகிற பேப்பர் தான் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு தரையில் வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் இன்னொரு கலர் பேப்பர் எடுத்து அதில் வந்து ஒரு சைடு மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. பிரெத்து சைடு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த சைடு தான் வந்து நம்ம இப்போது ஓட்ட போகிறோம். அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஷீட்டோட ஃபுல் பிரெத்தில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒரு சைடு வந்து மேலே வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 50 சென்டிமீட்டருக்கு அந்த பேப்பரை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது எதுக்கு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறோன்னா, நம்ம பேப்பரோட பிரெத்து வந்து 50 சென்டிமீட்டர் தான். ஸோ மேலே வந்து நமக்கு 50 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். ஸோ 50 சென்டிமீட்டருக்கு எடுத்து அதை வந்து கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேலே உள்ள பேப்பர் மட்டும் 50 சென்டிமீட்டர் வந்து கட் பண்ணி முடிச்ச அப்புறம் உங்களுக்கு பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போது லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த மேலே உள்ள பேப்பரை வந்து மீதி உள்ள 3 பேப்பர்லேயே வந்து நம்ம இப்போது ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம ஸ்கைலாட்டன் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே லான்ச் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்கைலாட்டன் வந்து பாருங்கள், கம்ப்ளீட்டாக வந்து நம்ம முடிச்சாச்சு. கீழே உள்ள பேப்பரும் ஒட்டியாச்சு அண்டு சைட்லேயும் வந்து எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ஒன்ஸ் வந்து உள்ளே ஏதாச்சும் சின்னதாக ஓட்டை இருக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஓட்டை இருந்தால் வந்து நமக்கு யார் வெளியே போய் அது பறக்காமல் போயிடும். ஸோ கம்ப்ளீட் கவர்டாக இருக்கணும். ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனல் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கீழே வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று எரிய விடணும். அப்போ தான் வந்து அந்த ஏரில் அந்த ஸ்கைலாட்டன் வந்து பறக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி தொடப்பு குச்சி வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 4 வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 4 குச்சியுமே வந்து ஒன்றா சேர்த்து அதை வந்து டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்க்கிள் ஷேப் வந்துடும். டைப் பண்ணும்போது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நூல் இல்லைனா வந்து காப்பர் ஒயர் வச்சு டைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சர்க்கிள் ஷேப் வந்து கிடச்சிருக்கும். இந்த சர்க்கிள் ஷேப்போட டயாமீட்டர் வந்து 50 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளோட பேப்பரோட பிரெத்து வந்து 50 சென்டிமீட்டர் தான். ஸோ அது இருந்தால் தான் நமக்கு வந்து அது கரெக்டான ஒரு சைஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அண்ட் தென் வந்து இப்போ இந்த நம்ம பண்ண சர்க்கிள் ஷேப் வந்து நம்ம லாட்டினோட மேல் சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். மேல் சைடு வச்சு அதை வந்து பேப்பரை வச்சு அப்படியே ஓட்டிடுங்க. நம்ம பண்ண சர்க்கிள் ஷேப் குச்சி வந்து ஜாயின் பண்ண அப்புறம் உங்களுக்கு பார்க்க வந்து இது இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ மேல் சைடு வந்து என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் காப்பர் ஒயரு இல்லைனா ஏதாச்சும் கயிறு எடுத்துக்கோங்க. அந்த கயிறை வந்து மேலே கிறிஸ்கிராஸாக இப்போ நான் கட்டியிருக்க மாதிரியே வந்து கட்டிக்கோங்க. இது எதுக்குன்னா ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்காக தான். அப்போ தான் வந்து அது நின்று நமக்கு ரொம்ப ஹைட்டாக வந்து பறக்கும்.
ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லேட்டர்ன் பறக்கிறதுக்கு நமக்கு ஒரு குட்டி ஃபியூல் வந்து அந்த ஃபியூல் வந்து நம்ம இப்போ இந்த துணி கட்டி தான் வந்து பண்ண போகிறோம். இந்த துணியை வந்து அந்த கிறிஸ் கிராஸில் நடுவில் வந்து கட்டிக்கோங்க. அதை வந்து நம்ம இப்போது எரிய வச்சோன்னா நமக்கு அந்த எரியிலேருந்து வர ஏர் வந்து இந்த ஸ்கைலேட்டன் ஃபுல்லாக ஃபில் ஆகி நமக்கு வந்து மேலே பறக்கும். இதுதான் வந்து இந்த ஸ்கைலேட்டனோட மெக்கானிசம்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்கைலேட் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆச்சு. இப்போ நம்ம வந்து வெளியே போய் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் வந்து இதை விட போகிறோம். ஓப்பன் ஸ்பேஸில் விட்டால் தான் நமக்கு வந்து எந்த டேஞ்சரும் இருக்காது. ஸோ வாங்க இது எப்படி பறக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எல்லாமே பார்த்து முடிச்சுப்பேன்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு தான் வந்து நாங்கள் அந்த ஸ்கைலேட்டர் வந்து லான்ச் பண்ணோம். ரொம்பவே வந்து சூப்பராக பறந்துச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து ஈஸியாக வெறும் பேப்பர் வச்சே செய்யலாம். ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் மேரேஜ் ஃபங்க்ஷனாக கூட இது மாதிரி வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை கீழே லீவ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இல்லை டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.